ரிக்வேதம் என்கிற ஒரு வேதம் சொல்லுகிறதே, சோமபானம் குடிப்பது உடம்புக்கு நல்லது, ரிக்வேதம் சொல்லுகிறது. அப்ப மதுபோதை எடுத்துவது உடம்புக்கு நல்லதா? டாக்டர் சொல்லுவாரு. புறநானூறு, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புறநானூறு, ஒரு பெண்மணி அவையார் என்கிற ஒரு பெண்மணி பாடுறாங்க மன்னனை பார்த்து, மன்னா சிறிய கல் இருந்தால், சிறிய மதுபானம் இருந்தால் என்னிடத்திலே கொடு, பெரிய மதுபானம் இருந்தால் நீயே குடி என்று மன்னனை பார்த்து, அதிகமானை பார்த்து அவையார் பாடியதாக புறநானூறு பாடல் இருக்கிறது. அப்ப ரிக்வேதம் மதுபோதையை ஆதரித்திருக்கிறது. புறநானூற்றில் வரக்கூடிய அவையார் மதுபோதையை ஆதரித்திருக்கிறார். இதற்கெல்லாம் சாட்டியை சுழற்றியவர்கள் ரெண்டு பேர் தான். முதலாவதாக தோன்றியவன் புத்தன், இரண்டாவதாக வந்தவன் வள்ளுவன். புத்தன் சொல்லுகிறார், நீங்கள் மதுவை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உண்மையான வெளிச்சம், உங்களுடைய ஒளி விளக்கினை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள், உங்களுடைய அறிவை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். யார் குடிப்பார்கள் தெரியுமா? மதுவினை யார் குடிப்பார்கள் தெரியுமா? அறிவாளிகள் குடிக்க மாட்டார்கள். அறிவாளிகள் குடிக்க மாட்டார்கள், முட்டாள்கள் தான் குடிப்பார்கள். சொல்பவன் புத்தன். புத்தன் சொல்லுகிறார், யார் குடிப்பா? மதுவை யார் எடுத்துக்கொள்வா? முட்டாள்கள் குடிப்பார்கள், அறிவாளிகள் குடிக்க மாட்டார்கள். புத்தன் சொல்லுகிறான். வள்ளுவன் அப்படியே சொல்லுகிறான். எப்படி என்றால், அம்மா நீ என்ன தப்பு செய்தாலும் உன்னை பார்த்து வாஞ்சையோடு அணைத்துக் கொள்வாள், உன் முகத்தை துடைத்து விடுவாள். வள்ளுவன் சொல்லுகிறான், நீ மதுபோதை எடுத்துக்கொண்டால் அந்த அம்மாவே உன் முகத்தை பார்க்க சகிக்க மாட்டாள். வள்ளுவன் சொல்லுகிறான், உன் முகத்தை எல்லா விதங்களையும் அம்மா பார்த்து ரசிப்பா, முகத்தை தொடச்சு விடுவா, பாப்பான்னு சொல்லுவா. ஆனால் நீ மதுபோதை எடுத்துக் கொள்ளுகிற பொழுது வள்ளுவன் சொல்லுகிறான், அந்த அம்மாவே உன்னை பார்க்க மாட்டாள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். இப்படி வள்ளுவத்துக்கு முன்பு புத்தன் மதுபோதை எதிர்த்திருக்கிறார்கள். கீழடியில் வாழ்ந்த தமிழன் பகுத்தறிவோடு வாழ்ந்திருக்கிறான். கையிலே கயிறு கட்டிக் கொள்வதில்லை, நான் உயர்ந்தவன் என்று சொன்னதில்லை, இன்னொருவன் கீழானவன் என்று சொன்னதில்லை. அறிவியல் மனப்பான்மையோடு கீழடியில் வாழ்ந்தவன் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு இருப்பவன் தன்னுடைய சிந்தனையை வடிவத்தில் தான் எவெல்லாம் மதுபோதை எடுத்துக் கொள்கிறானோ, பெரியார் இடத்துல இருந்து சொல்லுகிறேன், மதுபோதை எடுத்துக் கொள்ளக்கூடியவன் எல்லாரும் அடிமையானவன் என்று பெரியார் சொல்லுகிறார். அடிமைத்தனத்தின் வடிவம் மதுபோதை என்று சொல்லுகிறார்.